ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடம்பத்தூரைச் சேர்ந்த ஹரிஹரன் கைது செய்யப்பட்ட நிலையில் வெங்கத்தூரில் உள்ள கூவம் ஆற்றில் வீசப்பட்ட கொலை குற்றவாளிகளின் 4 செல்போன்களை மீட்கும் பணி 2வது நாளாக 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். சுதாகர், தற்போதைய தகவல்கள் என விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பவித்ரா, பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதி சென்னை மட்டுமின்றி தமிழகத்தையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, குன்றத்தூரை சேர்ந்த திருவேங்கடம் உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கைதான 11 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் கொலை குற்றவாளிகளின் செல்போன்களை வைத்திருப்பதாக திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் நேற்றைய தினம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பின்னர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கைதான ஹரிதரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது மணவாளகர் அடுத்த வெங்கத்தூர் பகுதியில் செல்லக்கூடிய கூவாற்றில் வீசப்பட்ட 5 செல்போன்களை காவல்துறையினர் நேற்றைய தினம் கைப்பற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்றைய முதல் தற்போது கூவாற்றில் மெரினா மீட்பு குழுவினர் மற்றும் ஸ்கூபா குழுவினருடன் தற்போது திருவூர் தீயணைப்பு துறையினர் இணைந்து 20க்கும் மேற்பட்டோர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 2வது நாளாக பூவாற்றில் செல்போன் மற்றும் சிம் கார்டில் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தேடுதல் பணியானது நடைபெற்று வருகிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சுதாகர்.